வணக்கம். உங்கள் சத்தியம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வங்களெல்லாம் வணங்குறோம். குலதெய்வமாகட்டும், இஷ்ட தெய்வமாகட்டும், பிடிச்ச தெய்வமாகட்டும், காளி, கருப்பண்ணன், முனியன், சண்டி முனி, அப்புறம் துர்க்கை, எல்லா தெய்வங்களையும் வணங்குறோம். அதுக்கு முன்னால் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பெத்த தாயும் தகப்பனையும் மனதார நம்ம நேசிக்கணும், வணங்கணும். ஏன்னா தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அவங்க மனசு நோகிற மாதிரி நம்ம என்றைக்கும் நடந்துக்கூடாது. ஏன்னு கேட்டால், அவங்க மனசு நொந்து அழுது ஒரு பொட்டு கண்ணு தண்ணி விட்டாவே அதை நம்மளை ரொம்ப தாக்கும். நம்ம இல்லை, நம்ம குழந்தைங்களையும் அது தாக்கும். அதனால் பெற்றவங்களை நம்ம மனசார சந்தோஷமாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எறும்பு கடிக்காமல், ஈ கடிக்காமல் எந்த அளவுக்கு நம்மளை பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்க குழந்தையா மாறும்போது நம்ம பார்த்துக்கணும். தெய்வங்களை